Hi friends, welcome to Anita Vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க வந்து ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சண்டே ஸ்பெஷலா நான்வெஜ் சமையல் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா சீரக சம்பா அரிசியில மட்டன் பிரியாணி வந்து நல்லா திண்டுக்கல் ஸ்டைல்ல பண்ண போறோம். எப்பவுமே நாங்க வந்து தலப்பாக்கட்டில தான் அந்த ரைஸ் வச்சு சாப்பிட்டுருக்கோமா. இதுவரைக்கும் வந்து நான் பாஸ்மதி ரைஸ்ல பிரியாணி ட்ரை பண்ணியிருக்கிறேன். சீரக சம்பால வந்து இதுவரைக்கும் செஞ்சதே கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ எப்படி வருதுன்னு தெரியல. அப்புறம் அதுக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா சிக்கன் 65 தான் குழந்தைங்களுக்கு பிடிச்ச காம்போ இது. எப்போ நாங்கள் வெளில போய் சாப்பிட்டனாலும் இந்த காம்போ தான் சாப்பிடுவோம். சீரக சம்பா மட்டன் பிரியாணி அப்புறம் சிக்கன் 65. ஸோ இந்த காம்போவை நான் இன்னைக்கு ட்ரை பண்ண போகிறேன். எப்படி வருதுன்னு தெரியல. சரி வாங்க பார்ப்போம். இப்போ இது வரைக்கும் நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா நீளமாக கட் பண்ணிகிட்டே இருக்கேன். அப்புறம் வந்து பிரியாணிக்கு ஃப்ளேவரே வந்து இந்த புதினா தான். ஸோ புதினாவை நிறைய எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி வச்சிட்டேன். அப்புறம் பச்சை மிளகா ஒரு 10 பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் வந்து ஒரு 6 பெரிய வெங்காயம் எடுத்துக்கினேன். 5 சின்ன தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வெங்காயத்தை விட தக்காளி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணும். அப்புறம் சீரக சம்பா அரிசியை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3/4 மணி நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் ஊற வச்சு தண்ணிலாம் இல்லாமல் வடித்து வச்சிட்டேன். ஃபஸ்ட்டே என்ன பண்ணிட்டேன்னா ஒரு 1/2 கிலோ மட்டனை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா ஒரு 7 விசில் விட்டு நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாக வேக வச்சு ஆஃப் பண்ணி வச்சிட்டேன். அப்புறம் சிக்கன் வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன் 65 பண்ணுறதுக்கு. அப்புறம் மட்டனில் இருந்து கொஞ்சம் கொழுப்பாக இருந்தது. அப்புறம் ஒரு 4 பீஸ் சிக்கனை வந்து எடுத்து வச்சுட்டேன். எதுக்காக எடுத்து வச்சேன்னா மட்டன் வந்து வெந்துட்ட பிறகு கொஞ்சம் தான் இருந்தது. பசங்களுக்கு பத்தாதுன்றதுனால 4 சிக்கன் பீஸை பிரியாணியில் சேர்க்கறதுக்காக தனியாக எடுத்து வச்சுட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆல்ரெடி இருக்குது, தயிர், அப்புறம் தேவையான மசாலா. முக்கியமாக வந்து நம்ம இன்னைக்கு ஆச்சி பிரியாணி மசாலா வந்து பிரியாணி செய்ய போகிறோம். டேஸ்ட் வந்து வேறு லெவலில் வரும்னு நினைக்கிறேன். சரி ரொம்ப நேரம் பேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். சரி டேரெக்டாக சமையலில் போயிடுவோம். வெங்காயம் வந்து நல்லா நீளமாக கட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. அப்புறம் இன்றைக்கி யார் வீட்டில் என்னென்ன சண்டே ஸ்பெஷல்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கப்பா. பிரியாணிக்கு இவ்வளோ வெங்காயம் தேவையா என்ன? நிறைய வெங்காயம் போட்டால் தான் அது பிரியாணி மாதிரி இருக்கும். இல்லைன்னா வெறும் நெய் சோறு மாதிரி இருக்காது. சரி சரி அவ்வளோதான். தக்காளியும் இதே மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கணும். இதுக்கு தட்டு கரெக்டாக போச்சு. இன்னொரு தட்டில் வச்சுக்கலாமா? 1 கிலோன்னா நைட்டு வரைக்கும் வருமா பிரியாணி? அப்போ செய்கிறேன் நல்லா நிறைய செஞ்சுருவோம் தான். கொஞ்சோண்டு செஞ்சுட்டு 10ல் சாப்பிட்ட மாதிரி இல்லைன்னு ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? கரெக்ட் தான். நம்மளே வாரத்துக்கு ஒரு முறை தான் நான்வெஜ் செய்கிறோம். ஒரு முறை இல்லை, ஒரு நாள் தான் செய்வோம். கட்டிங் வேலை முடிஞ்சிச்சிங்க. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வந்து 65க்கு அந்த மசாலாவை தடவி ஊற வச்சுருவோம். நம்ம பிரியாணி செய்யறதுக்கும் லாஸ்ட்டாக தம் போடுற ஸ்டேஜுக்கு நம்ம வந்து இதை சூடாக பொரிச்சு சாப்பிட்லாம். அப்போ தான் அது வரைக்கும் உப்பு காரம் எல்லாம் இறங்கிட்டுருக்கும். ஃபஸ்ட்டு மசாலா, கொஞ்சமாக மஞ்சள் தூள், கரம் மசாலா, மிளகாத்தூள், இது போதும். பெப்பர் கூட போடுவோண்ணே, நல்லா காரமாக இருக்கணும். கொஞ்சமாக மைதா, லைட்டாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிடலாம். இன்னொன்று விட்டுமே, இஞ்சி பூண்டு பேஸ்ட், லெமன் ஆட் பண்ணலாம். நம்மகிட்ட லெமனே இல்லை. ஸோ இதுவே போதும். அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படியே ஊற விட்டுருவோம். எப்படியும் பிரியாணி ரெடியாக வரதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். ஊறட்டும். இதில் தயிர் சேர்க்கலையா? போதில்ல. அவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற விட்டுருவோம். உன்னோட இஷ்ட தெய்வத்தில் நல்லா வேண்டிக்கோ. பிரியாணி நல்லா வரணும். நல்லா பிரியாணி பாத்திரம் பெருசாக தான் எடுத்துருக்குறேன். அது என்னவோ அலுமினிய பாத்திரத்தில் தான் பிரியாணி செய்யணுமா, நல்லா வரணும். அப்படியா என்ன? ஆமாம், நான் கூட சில்வர் பாத்திரம் நல்லா பெருசாக இருக்குது, அதை வைக்கலான்னு பார்த்தேன். ஆனால் சொன்னாங்க வீடியோவில், நான் சீரக சம்பா காப்பி வச்சேன்ல, அவங்க சொன்னாங்க அலுமினிய பாத்திரத்தில் வச்சா நல்லா வரும்னாங்க. சரி அலுமினிய பாத்திரத்தில் வச்சுக்கிறேன். பாத்திரம் வச்சோடனே நல்லா காஞ்சிச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். அலுமினியம் வந்து ஹீட் நல்லா அப்சர்வ் பண்ணும், அதனால இருக்கும். டக்குன்னு மேலே ஆகும். அப்போ அடி பிடிக்காதா தம் போடும்போதெல்லாம்? தண்ணி கம்மியாக வச்சா எனக்கு தெரியல. சரி, பிரியாணிக்கு வந்து நல்லா தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் ஊற்ற சொல்லியிருக்காங்க. நல்லா ஃப்ளேவராக வாசனையாக இருக்கும். ரெண்டுமே மிக்ஸ் பண்ணலாமா? பண்ணலாம். அதனால தான் காஞ்ச பிறகு ஊற்றுறேன். நல்ல எண்ணெய் ஊற்றுனா ஃப்ளேவர் நல்லா இருக்குமா பிரியாணிக்கு. நெய்யிலே செய்ய சொல்கிறாங்க. அவ்வளோ நெய் நம்ம எங்கே போகிறது? சாப்பிட்டு ஜீரணமாகவும் நான் சுற்றி கிடப்போம் ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே. இப்போ வந்து பிரியாணிக்கு தேவையான மசாலாலாம் போட்டுடலாம். வராங்க ஒவ்வொன்றா. இப்போ தான் ஸ்டார் பூ, ஜாதி பத்திரி, பட்டை, லவங்கம், இது ஏதோ ஒரு மூக்குன்னுவாங்களே, முக்கோ மராத்தி முக்கோ என்னமோ சொல்லுவாங்க. மொக்கு. ஸோ கையில் கிடைக்கிறது எல்லாத்தையும் போடுறேன். ஏலக்காய் ஒரு 4 போடுறேன். ஓகே.
குச்சி விழுந்துச்சு போல. இருக்கட்டும், எல்லாமே எடுத்து வைக்கிறது தானே. வெங்காயம் போட்டுறேன். வெங்காயம் இன்னும் மெல்லிஸாக போட்டிருக்கணும் போல இருக்கா. என்னாச்சு? இது வதங்கிறதுக்கே ரொம்ப லேட் ஆகும் போல. இது வதங்கலை, வேகுது. வேகுதுப்பா, தண்ணியில் வேகிற மாதிரி. என்னத்துக்கு இந்த குச்சி இருக்கணும்ல? அதான் நான் ஃபஸ்ட்டே சொன்னே தான் இருக்கட்டும். நல்லா புளி மரத்தில் அடியில் சமைச்சாங்க மாதிரி தான் குச்சி குச்சியாக போடும். வெங்காயம் இன்றைக்கி வதங்காது போல இருக்குது. இன்றைக்கி எங்களோட பிளான் என்ன தெரியுங்களா? காலைல ஒரு 7 மணிக்கு எழுந்தோம், ஆப்பெல்லாம் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் இப்போ பிரியாணி செய்கிறோம், பிரியாணி சாப்பிட்றோம், படம் ஒன்று பார்ப்போம், மணி 5 ஆகிடும், காஃபி போட்டு குடிப்போம். அதுக்கப்புறம் தூங்கி எழுந்து நைட்டுக்கு மீதி இந்த பிரியாணியை சாப்பிட்டு தூங்க வேண்டியது தான். இதுதான் எங்களோட சண்டே பிளான். சண்டே பிளான் இல்லை, அது சண்டே ரொட்டீன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சா? இப்போ தக்காளி சேர்த்துக்கிறேன். இப்போ இது ரெண்டும் நல்லா வதங்கணும். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்றேன். நல்லா தாராளமாக ஒரு 100 கிராம் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். காரம் வந்துடும் அப்படி கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா தக்காளி நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் போட்டிருக்கேன். இது கூடவே பச்சை மிளகாய் போட்டுடலாம். இப்போ வந்து புதினா போட்டுடலாம். அவ்வளோதான், நல்லா சேர்த்து வதக்கணுமா வதக்கிடுவோம். இஞ்சி பூண்டு போட்டு வதக்கினாதான் பிரியாணி வாசனையே வருது. இது வரைக்கும் ஏதோ உப்புமா கலர்ற மாதிரி வாசனை வந்து இருந்தது, வெறும் வெங்காயம் வாடையாக இருந்தது. இப்போ நம்ம ஆச்சி மசாலாவோட பிரியாணி மசாலாவை சேர்க்க போகிறோம். பேக்கிங்லாம் பக்காவாக இருக்குது. பிரியாணி மசாலா போடலாமா? கொஞ்சமாக போட்டாச்சு. லைட்டாக காரத்துக்கு வந்து ரெட் சில்லி பவுடர். இப்போ இதை போட்டு நல்லா வதக்கிப்போம். பிரியாணி வாசனை வருதுப்பா. தயிரே சேர்க்க போகிறோம். இன்னும் தயிர் சேர்த்தோன்னே ஆஃப் ஆகிடுச்சேன். அடுப்பேன் சைலண்ட் ஆகிட்டாரு. பிரியாணிக்கு தேவையான அளவு கல் உப்பு. இப்போ வந்து நான் எடுத்து வச்சுருக்கிற சிக்கனும் கொழுப்பையும் சேர்த்துட்றேன். என்னைக்கு மட்டன் குழம்பு வைக்கிறோமோ அன்னைக்கு இந்த கொழுப்புலாம் வாங்கிட்டு வந்தோம். சரியா? நான் பிரியாணிக்குன்னு சொல்லி அனுப்புகிறேன். கொழுப்பு நான் போய் பிரியாணிக்குன்னு தான் கேட்டேன். பிரியாணிக்குன்னு கேட்டதுக்கு தான் அவங்க இவ்வளோ கொழுப்பு கொடுத்தாங்க. அப்படியா? ஆமாம். நான் மட்டன் அதில் வேக வச்சேன்னு வச்சுக்கேன், இது ஃபுல்லாக கரைஞ்சி குக்கர் ஃபுல்லாக ஆயிலாக கொழுப்பாக இருந்திருக்கும். அது வந்து குழம்புக்கு அந்த மாதிரி இப்போ சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அதான் அந்த எண்ணெய் மாதிரி நிற்கிறதே இவ்வளோ கொழுப்பு போடுறதுனால தான். நான் உன்ன சந்தேகப்பட்டேன்பா. இங்கே பாருங்க, 1/2 கிலோ மட்டனு எவ்வளோ புஷ்ஷுன்னுக்குது. சரி, அதனால தான் சிக்கன் பீஸ் ஒரு 2 பீஸ் எடுத்து வச்சிட்டேன். மட்டன் சிக்கன் சேர்க்கலாமா? 2 பீஸ் சேர்க்கறதுல என்ன இருக்குது? சரி, டேஸ்ட் மாறிட போகுதுன்ற. மாறாது, நீ மெஜாரிட்டி அதிகமாக போட்டினா தான் மாறும். 2 பீஸ் தானே. சரி, நான் வேக வச்ச மட்டனை சேர்க்குறேன். இதில் ஆல்ரெடி கொஞ்சம் தண்ணி இருக்குது, அது கூடவே சேர்த்துறேன். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். மொத்தத்தையும் நல்லா கிளறணும். இந்த தனியாக தர்றாரா சிக்கன் பீஸ் மட்டும்? செம்மையாக இருக்குது வாசனையை. இன்னும் திண்டுக்கல் ஃப்ளேவரில் பிரியாணி மசாலா தனியாக விற்கிது. அந்த பிரியாணி செய்யணும் அப்படின்னா அந்த மசாலா வாங்கிட்டு வந்து இதே சீரக சம்பாவில் செஞ்சால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். திண்டுக்கல் ஸ்டைலில் வரும். ஆமாம். ஆனால் எனக்கு ஒரு ஆசை, சீ ஃபுட்டு நான் செய்யாமல் நான் ஒரு நாள் சொன்னேன் பார்த்தியா, நம்ம ஊருக்கு போகும்போது செங்கல்பட்டு பக்கத்தில் ஒரு சீ ஃபுட் கடை இருக்குது. ஆமாம் ஆமாம், அங்கே போய் சாப்பிட்ணுன்னு நெக்ஸ்ட் வீக் அப்போ அங்கே பிளான் பண்ணிடுறோம். சரி. நேற்று ஒரு படத்தில் பார்த்து எனக்கு சிரிப்பு தாங்கலாமா. இது வந்து வெட்டினரி டாக்டரு, அவங்க வந்து சிக்கன் பீஸ் சமைச்சு கொடுப்பாங்க. ஐயோ, நான் சாப்பிட மாட்டேன், நான் வெஜிடேரியன். ஏன்னா நான் வந்து என் பேஷண்ட்டு நான் எப்படி சாப்பிடுவேன் அப்படின்னாரு. கரெக்டாக இல்லை? ஓகே, கறியை போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து மெயின் தண்ணி அளந்து ஊற்ற போகிறோம். ஸோ
நான் வந்து இந்த டம்ளரில் 2 டம்ளர் அரிசி எடுத்தேன்னா 1 கப் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி தான் எப்பயும் போல். ஸோ 2 கப்புக்கு 3 டம்ளர் தண்ணி. கொஞ்சம் வந்து இதுலேயே ஆல்ரெடி தண்ணி எண்ணெய் அதெல்லாம் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. ஸோ தண்ணியை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி ஊற்றுறேன். 1 2 2.5 தான் ஊற்றுறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட்டு பார்ப்போம். இல்லையே சால்ட்டு கம்மியாகுது. பரவாயில்ல, கொஞ்சம் கரெக்டாக தான் போட்டுக்கிறேன். இது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். கொதிக்கிட்டோம். கொதித்த பிறகு நம்ம வந்து அரிசி போடலாம். அரிசி பாருங்க என்ன சைஸ் இத்தினூண்டு இருக்குதுப்பா. இதெல்லாம் நான் ராஜா காலத்தில் அவங்க சாப்பிட்றதுக்காக விளைய வச்சது. இது 1 கிலோ எவ்வளோ ரேட்டு? 250. செம்மையாக இருக்குது அரிசி. இதுவும் வந்து பாஸ்மதி மாதிரி தான். போட்டு நம்ம தம் போட்டு மூடி வச்சுன்னா உப்பிடுமா. நம்ம நார்மல் சாப்பாடு அரிசி வந்து தம்மே போட முடியல. அதை ஒன்று விசில் நிறைய தண்ணி ஊற்றி நல்லா நிறைய விசில் வச்சா தான் வேகுது. இப்போ அரிசி இப்போ போடுமா? தண்ணி கொதிக்கணும். கொதி வந்துடுச்சு இல்லை போடலாமா? பாத்திரம் ஒரு சைடாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் ஒரே பக்கமாக கொதிக்குது. இப்படி வைக்கணும். அப்புறம் இப்போ தான் இங்கேயே சூடுபடுது. சரி ஓகே, அரிசி போட்டுடலாம். சீரக சம்பா. இப்போ கையில் எடுக்கிறதுக்கே அவ்வளோ சாஃப்டாக சின்ன சின்னதாக தெரியுதுங்க. சூப்பராக இருக்குது அரிசி. எப்படி வரும்னு தெரியல. ஒரே படபடப்பாக இருக்கு. செய்கிற எல்லாருமே வந்து தெனாவட்டாக செய்ய மாட்டாங்க. எல்லாருமே பிரியாணி செய்கிறவங்களாம் வேண்டின்னு செய்வாங்க. ஏன்னா சொதப்பக்கூடாது, செய்யக்கூடாது, வாடை வேறு மாதிரி வரக்கூடாது, உப்பு காரம் உரைச்சி ஒரு மாதிரி ஏற்ற இறக்கமாக வரக்கூடாதுன்னு. இப்போ வந்து சும்மா ஒரு கொதி வரட்டும். அப்போ வந்து அரிசி லைட்டாக வெந்த மாதிரியே வரணுமா, தண்ணியும் கொஞ்சம் இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து தம் போட முடியும். இந்த அளவுக்கு கொஞ்சம் சாதம் வந்து வெந்தால் போதும். அரிசி உடஞ்சிடாத இப்படி போட்டு கலக்குனா? உடையாது. இப்போ நம்ம வந்து தம் போட போகிறோம். இதை வந்து ஃபஸ்ட்டு இறக்கிடுவோம். இந்த மாதிரி தோசைக்கல்ல வச்சுருவோம். அடுப்பு வந்து சிம்லேயே இருக்குது. கல் சூடாகட்டும் இல்லையா? இல்லை எப்படி இருக்கட்டும். இப்போ இதை வச்சோடனே கல் சூடாகிடும். ஹையில் வச்சிட்டோன்னா இந்த தட்டு தான் இப்படி வச்சு மூடணும். ஓகே, பர்ஃபெக்டாக பத்துது. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா லாஸ்ட்டாக இந்த புதினாவெல்லாம் மேலே போட்டுடலாம். இதில் வந்து நெய் விடுறது இருந்தால் விடலாம், என்ன ஒன்றாலும் பண்ணிக்கலாம். அதாவது உப்பு காரம் எதனா கம்மியாக இருந்தால் கூட போட்டுக்கலாம். இப்போ கடைசியாக எதுவாக இருந்தாலும் சேர்க்கணும்னா சேர்த்துக்கணும். லைட்டாக. இது என்னது? வீட்டில் இருக்கிற கரம் மசாலா. அதான் பிரியாணி மசாலா போட்டல, இருந்தாலும் இது சேர்க்கணுமா? இது லைட்டாக மேலே அதை சேர்க்கணுமா. இந்த மாதிரி ஒரு தட்டு எடுத்துட்டு அதை போட்டு மூடிட்டு நல்லா வெயிட்டான பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி இப்படி வச்சிடணும். அடுப்பை வந்து உடனே சிம்மில் வச்சிடணும். இப்போ அடுப்பு வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு எரியணும், சிம்லேயே இருக்கணும். அதோட ஆஃப் பண்ணிட்டு 5 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே விட்டுடலாம். இதுதான் தம் ப்ராசஸ்ஸு. ஓகேங்களா? இப்போ வந்து 65 பொரிச்சிடலாம். நம்மளோட 65 மசாலாலாம் வந்து நல்லா ஊறிடுச்சிங்க சிக்கனில். இப்போ வந்து இதை வந்து பொரிக்க வேண்டியது தான். அங்கே பொரிச்சிருவோமா? அவ்வளோதான். இதே மாதிரியே அதையும் வந்து நல்லா பொரிச்சு எடுத்துடணும். ரொம்ப நேரம் விட்டோம்னா சிக்கன் வந்து ரொம்ப ஹார்டாகிடும். கொஞ்ச நேரத்துலேயே வந்து எடுத்துடணும். அப்போ தான் சிக்கன் வந்து ரொம்ப சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். 5 நிமிஷம் ஆயிடுச்சா? ஓகே, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதோட ஒரு 15 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எடுத்துடலாமா? சிக்கன் 65 ரெடி. அவ்வளோதாங்க, நம்ம வீட்டில் வந்து சிக்கன் 65 வந்து ரெடி ஆகிடுச்சு. செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. எந்த கலருமே நம்ம போடவே இல்லை. ஆனால் மைதா மாவு போட்டிருக்கிறதுனால பாருங்கள் மொறு மொறுன்னு
சவுண்டு எப்படி கேட்குது? மொறுன்னு இருக்குது, சூப்பராக இருக்கும். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து சீரக சம்பா மட்டன் பிரியாணியை நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். நானே செம்ம எக்ஸைட்டடாக இருக்கிறேன். நான் ஃபஸ்ட் டைம் செஞ்சுருக்கிறேன் சீரக சம்பா அரிசியில். தண்ணிலாம் கரெக்டாக போய்ட்டுருக்கணும். போச்சா போலியா? இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கணும் போல. இது ஓப்பன் பண்ணி பார்ப்போமா? அதை ஓப்பன் பண்ணி கிளறி பார்ப்போமா? சூப்பரு, நல்லா தான் வந்திருக்கு. குழையில ஆனால் குழையில கரெக்டாக இருக்குது, நல்லா வந்துருக்குது. நான் அடி பிடிச்சிருக்கா என்னன்னு பார்க்குறேன். அடிலாம் பிடிக்கல. வாசனையும் நல்லா இருக்குது, நல்லா வந்துருக்குதுங்க சீரக சம்பா மட்டன் பிரியாணி. இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச மாதிரி சீரக சம்பாவில் மட்டன் பிரியாணி வந்து பண்ணியிருக்கேன். கூட வந்து சைடிஷ் பார்த்திங்கன்னா சிக்கன் 65 பண்ணிட்டேன். செம்மையாக இருக்குதுங்க. பிரியாணி வந்து எந்த சொதப்பலும் இல்லாமல் நல்லா வந்துருச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து டேஸ்ட் எப்படி வருதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரியே அனிதா விலாக்ஸுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு விலாகில் பார்க்கலாம். பாய். இப்படி எடுத்து போட்டு தட்டணும், இப்படி போட்டு தட்டணும். தட்டினா தான் பிரியாணி.